மதுரையில் கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு தீப விளக்குகள் விற்பனைகள் தொடங்கியது. கார்த்திகை மாதத்தில் அனைத்து வீடுகளிலும் அகல் விளக்கு ஏற்றி வழிபடுவார்கள். இந்த வருடம் கார்த்திகை தீபம் விளக்குகள் பல விதங்களிலும் பல வடிவங்களிலும் விற்பனைக்கு வந்துள்ளது. பெண்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கிறார்கள். கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு மதுரையில் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது வழக்கம். அதேபோல் கார்த்திகை மாதம் 30 நாளும் பெண்கள் வீட்டில் அகல் விளக்கை ஏற்றி வழிபடுவது வழக்கமாக கொண்டுள்ளார்கள். நிலவன் டிவி செய்திக்காக தென்மண்டல செய்தியாளர் சின்னத்தம்பி. கார்த்திகை மாதத்தை பற்றி நம்ம பேச வந்திருக்கோம். கார்த்திகை மாதம் என்றாலே எல்லாத்துக்கும் ஐயப்பனுக்கு மாலை போடுறது, அந்த பரணி தீபம் ஏற்றுவது தான் ஞாபகத்துக்கு வரும். கார்த்திகையில் எப்பயுமே குளிரும் இருக்கும், மழையும் இருக்கும், வெயிலும் இருக்கும். அதான் கார்த்திகை மாதம் என்று நம்ம சொல்கிறோம். கார்த்திகை தீபத்தன்று நம்ம பரணி தீபத்தன்று 3 நாட்கள் வீட்டில் அகல் விளக்கு பஞ்ச தீபங்கள் நம்ம வீட்டில் விளக்கேற்றுறோம். இவங்களால செஞ்ச அகல் விளக்குகளை நம்ம வாங்கி வீட்டில் 51, 21 நம்மளால முடிந்த அளவுக்கு நம்ம விளக்கேற்றுவது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும். அதுபோல் கார்த்திகை மாதம் முழுவதுமே விளக்கு வீட்டில் அகல் விளக்கு 2 விளக்கு தினமும் நில வாசலில் விளக்கு ஏற்றுவது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அதுபோல் திங்கட்கிழமை வாரம் கார்த்திகை மாதம் வர திங்கட்கிழமை அன்று சோமவார விரதம் என்று சொல்கிறாங்க. சிவனுக்கு சங்காபிஷேகம் நடக்கும். 108 சங்காபிஷேகம் நடக்கும். நம்ம நோய்களால் பாதிக்கப்படுறவர்கள் அனைவரும் போய் அந்த சங்காபிஷேகத்தில் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த பாலை வாங்கி நம்ம குடித்தோம்னா, அந்த சங்காபிஷேகத்தில் வர பாலை குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ நம்ம அகல் தீபம் இந்த கடையில் அவ்வளோ அழகழகாக டிசைனாக நல்ல ஒரு வடிவத்தில் இருக்குது. நம்மளுக்கு பிடித்த வடிவத்தில் நம்ம வந்துக்கலாம். இப்போ கூட பாருங்கள், இந்த அம்மனை அவ்வளோ அழகாக அகல் விளக்கு வச்சு கொடையெல்லாம் வச்சு ரொம்ப அழகா இருக்கு இந்த விளக்கு. இங்க பாருங்க, நிறைய அகல் விளக்கு இருக்கு. அதே மாதிரியா மதுரையில பரணி தீபம் திருப்பரங்குன்றத்து மலை மீது நடக்கும். அதையும் போய் அனைவரும் கார்த்திகை தீபத்தன்று போய் பாருங்க.